அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் கருத்து அப்படிங்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். அதில் எதை பற்றி பார்க்க போனா தேவாரம். நம்ம சைவ சமயத்துக்கு தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருஅருட்பா, திருக்குறள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பக்தி நூலுங்க. இதெல்லாம் அறிவு பெட்டகம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது தேவாரம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். தேவாரம், திருவாசகம் இது யார் எழுதுனா, இதில் வருது அப்படின்னு குழப்பம் வரும். ஒன்றும் குழப்பம் தேவையில்லைங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கிற முதல்ல இருக்கிறவர் திருஞான சம்பந்தர் சுவாமிகள். இவரு தேவாரம் இயற்றியிருக்கிறார். ரெண்டாவது இருக்கிறவர் அப்பர் சுவாமிகள். இவருக்கு திருநாவுக்கரசர்னு இன்னொரு பேர் உண்டு. இவரும் தேவாரம் எடுத்திருக்கிறார். மூணாவது இருக்கிறவர் சுந்தரர் சுவாமிகள். இவரும் தேவாரம். இது முதல்ல திருஞான சம்பந்தர் எழுதுனது 1லேருந்து 3 திருமுறை, மொத்தம் 12 திருமுறைன்னு 12 திருமுறையா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பக்தி நூல்களை சைவ சமயத்தில் பக்தி நூல்களை 12 திருமுறையாக பிரிச்சாங்க. அதான் 12 திருமுறைகள் பேர். திருமுறையாக பிரிச்சாங்க. இதில் திருஞான சம்பந்தர் எழுதின திருமுறை 1லேருந்து 3 வச்சிருக்கிறாங்க. திருமுறை 1, 2, 3 சேர்ந்தது திருஞான சம்பந்தர் எழுதின திருமுறைகள். அதுக்கு தேவாரம்னு பேர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் சுவாமிகள், அதான் அப்பர் சுவாமிகள் எழுதின 4, 5, 6 அடுத்த 3 திருமுறைகள், அதுக்கு பேரும் தேவாரம் தான் பேரு. அப்போ 1, 2, 3 திருஞான சம்பந்தர் சுவாமிகள் எழுதுண்டு திருமுறை, 4, 5, 6 திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் எழுதின தேவாரம் திருமுறை. அடுத்தது 7ஆம் திருமுறை சுந்தரர் சுவாமிகள் எழுந்து மொத்தம் 7 திருமுறை சேர்ந்தது தேவாரன் பேரு. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். ஒரு மாணிக்க வாசகர், திருவாசகம் மட்டியம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தேவாரம். அதன் முதல் 3 திருஞான சம்பந்தர் சுவாமிகள் 4, 5, 6 திருமுறைகள் அப்பர் பெருமான் எழுந்து, 7ஆம் திருமுறை சுந்தரர் எழுந்து. ரைட்டுங்களா? இப்போ வாங்க தேவாரத்தை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். சைவ திருமுறைகள் 12 ஆகும். நான் இப்போ தான் சொன்னேன் 12 திருமுறை. அதனால் அது 12 திருமுறைகள் என அழைக்கப்படுது. மொத்தம் 12 திருமுறைனால 12 திருமுறைகள் ஷார்ட்டாக சொல்கிறாங்க, சுருக்கமாக. 12 திருமுறை, அதுக்கு பேர் 12 திருமுறைன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. இந்த 12 திருமுறைகளில் 1 முதல் 9 திருமுறைகள் இறைவனை போற்றும் விதமாக உள்ளதால் தோத்திரங்கள் என்றும், 1லேருந்து 9 இறைவனை போற்றி பாட்டு வருது, அதனால தோத்திரம்னு பிரிச்சிருக்கிறாங்க. 10ஆம் திருமுறை வாளுக்கு வழிகாட்டும் விதமாக உள்ளதால் அவைகளை சாஸ்திரங்கள் என்றும், 10ஆம் திருமுறை சாஸ்திரம் சொல்றாங்க. 11ஆம் திருமுறை பல நூற்றாண்டுகள் சேர்ந்து எழுதியுள்ளதால் அதை பிரபந்தங்கள் என்றும், 14ஆம் திருமுறை பிரபந்தம். 12ஆம் திருமுறையானது நாயன்மார்களின் புராணத்தை வரலாறு பற்றி கூறுவதால் அதை புராணங்கள் என்று பிரித்து அமைத்துள்ளனர். அப்போ மொத்தம் இந்த 12 சைவத்தில் 12 திருமுறை இருக்கு. அதான் 12 திருமுறை இருக்கு. அது சுருக்கமாக 12 திருமுறைகள் சொல்லுவாங்க. அது 9 தோத்திரங்கள் பேரு, 10ஆம் திருமுறை சாஸ்திரம்னு பேரு, 11ஆம் திருமுறை பிரபந்தன் பேரு, 12ஆம் திருமுறை புராணங்கள் பேரு. இப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்களின் பாடல்களின் தொகுப்பு தேவாரம் என்று பெயர். இந்த 3 பேர் எழுந்தது. யார் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பேர் எழுதின அந்த பாடல் தொகுப்பு பேர் தான் தேவாரன் பேர். நான் முதல் சொன்ன மாதிரி அது மாணிக்க வாசகர் எழுதின அந்த பாட்டு தொகுப்பு பேர் திருவாசகன் பேர். தேவாரம் வேற, திருவாசகம் வேற. தேவாரங்கிறது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் எழுதின அந்த பாடல் தொகுப்பு பேர் தேவாரன் பேர். மாணிக்க வாசகர் எழுதின அந்த பாடல் தொகுப்பு பேர் திருவாசன் பேர். இதெல்லாம் 12 திருமுறைகளை பிரித்து வச்சிருக்கிறாங்க.
மொதல் 3 12 திருமுறைனா 12 திருமுறை. அதை மொதல் 3 1 2 3 திருமுறை வந்து திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் எழுதின பாடல் தொகுப்பு. 4 5 6 திருமுறை அது வந்து திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் எழுதின பாடல் தொகுப்பு. அடுத்தது 7ஆம் திருமுறை அது வந்து சுந்தரர் எழுதின பாடல் தொகுப்பு. 7 திருமுறை முடிஞ்சு போச்சு. 8ஆம் திருமுறை வந்து மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் அது தனி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்களின் பாடல் தொகுப்பு தேவாரம் என்று பெயர். இதை அடங்கல் முறை என்றும் அழைப்பார். இதை அடங்கல் முறைன்னு சொல்லுவாங்க. தேவாரம் என்றால் தெய்வ பக்தி என்று பொருளும். தேவாரம்னா தெய்வ பக்தி அப்படின்னு அதுக்கு வந்து இன்னொரு பொருளும் இருக்கு. நம்பியாண்டார் நம்பி அவர்களால் கிபி 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த தேவார திருப்பதி தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பின்னு சொல்றாங்க. 12 சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள், அதாவது 1லிருந்து 7 வரை உள்ள திருமுறைகள் தேவாரம் என போற்றப்படுகிறது. நான் சொன்ன மாதிரி, அதாவது 1 2 3 வந்து திருஞான சம்பந்தர் எழுதுண்டு, 4 5 6 வந்து அப்பர் பெருமான் எழுதுண்டு, 7ஆவது வந்து சுந்தரர் பெருமான் எழுதுண்டு. இந்த 7 சேர்ந்ததுதான் தேவாரம் என போற்றப்படுகிறது. இவற்றில் 1 2 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தரும், 4 5 6 திருமுறைகள் திருநாவுக்கரசரும், 7ஆம் திருமுறை சுந்தரரும் அருளியவை. தேனனை நீக்கும் தேவார பாடலை 3 நாயன்மார்களும் அருளியதால் இவர்களை தேவார மூவர் என போற்றப்படுகின்றனர். அதனால இவங்களுக்கு பேர் வந்து தேவார மூவர். இந்த 3 பேர் தான் தேவாரம் எழுதினாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் எழுதின திருப்பாட்டுக்கு பேர் தேவாரம் பேர். இதில் பாருங்க, இது டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். திருமுறை 1 முதல் 3 வரை நூல் தேவாரம். அந்த தேவாரத்துக்கு இவர் எழுதின திருஞான சம்பந்தர் எழுதின அந்த தேவாரம் 1 முதல் 3 திருக்கடைக்காப்புன்னு பேர் சொல்லுவாங்க. பாடியவர் திருஞான சம்பந்தர். அடுத்த திருமுறை 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. அடுத்த 3 திருமுறை 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. முதல் 3 திருமுறை வந்து அது பேரும் தேவாரம் தான், திருக்கடைக்காப்புன்னு சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர். அடுத்த 3 திருமுறை, அதாவது 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை, அதுக்கு பேர் வந்து தேவாரம் பேர். அவர் திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் எழுதுனது. அடுத்த திருமுறை 7ஆம் திருமுறை வந்து தேவாரம் பேர். அது திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் யார் எழுதுனா சுந்தரர் எழுதுனது. இதுதான் இந்த தேவார திருப்பதிகளின் அமைப்பு. முதல் 3 வந்து திருஞான சம்பந்தர் எழுதுனது, திருக்கடைக்காப்பு தேவாரம்னு பேர், திருக்கடைக்காப்புன்னு பேர். அடுத்த 3 4 5 6 திருமுறை வந்து தேவாரம் பேர். அது திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் எழுதுனது. அடுத்த 7ஆம் திருமுறை வந்து அதுக்கு தேவாரன் பேர், திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் சித்தர் பெருமான் எழுதுனது. இதுதான் இந்த தேவார திருப்பதிகளின் அமைப்பு. சைவ சமய குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சுவாமிகள் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அவதரித்தார். நம்ம வந்து இன்னைக்கு முதல் திருமுறை பார்க்க போறோம். அதனால திருஞான சம்பந்தர் பற்றி ஒரு குறிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. 3 பேர் எழுதிட்டாலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து திருஞான சம்பந்தர் எழுதின முதல் திருமுறை பற்றி ஒரே ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். அதனால திருஞான சம்பந்தர் பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். சைவ சமய குறவர்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் சுவாமிகள் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அவதரித்தார். இவர் பிறந்த ஊர் சீர்காழி, சிதம்பரம் அருகில் உள்ள சீர்காழி. தந்தையார் பெயர் சிவபாத இருதயார், தாயார் பெயர் பகவதியார். அப்பா பேர் வந்து சிவபாத இருதயார், அம்மா பேர் வந்து பகவதியார் அம்மையார். திருஞான சம்பந்தர் பெருமான் அவதரித்ததின் நோக்கத்தை பெரிய புராணம் இவ்வாறு எடுத்துரைக்கிறது. அவர் திருஞான சம்பந்தனுடைய பெருமையை இந்த பெரிய புராணம், அந்த பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் பேர். அது வந்து நாயன்மார்கள் வரலாறு பற்றி சொல்கிறாங்க. அதில் சேக்கிலார் வந்து இந்த திருஞான சம்பந்தர் பற்றி இப்படி பெருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தொண்டர் மனம் களி சிறப்ப, தூய திரு நீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப, 7 உலகம் கழித்து ஓங்க, அண்டர்குலம் அதிசயிப்ப, அந்தனர் ஆகுதி பெருக, வன் தமிழ் செய் தவம் நிரம்ப, மாதவத்தோர் செயல் வாய்ப்ப அப்படின்னு சொல்றார். என்னது? தொண்டர் மனம் களி சிறப்ப, தூய திரு நீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப, 7 உலகம் கழித்து ஓங்க, அண்டர்குலம் அதிசயிப்ப, அந்தனர் ஆகுதி பெருக, வன் தமிழ் செய் தவம் நிரம்ப, மாதவத்தோர் செயல் வாய்ப்ப அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்?
இவர் பிறந்தனுடைய நோக்கம், அவதரித்தின் நோக்கம் என்னன்னு பெரிய புராணம் என்ன சொல்லுது, சேக்கிலார் என்ன சொல்ல வர்றாருன்னா, தொண்டர் மனம் களி சிறப்ப சிவனடியாரின் உள்ளம் மகிழ, சிவனடியார்கள் சிவனை தொழும் சிவனடியாருடைய உள்ளம் மகிழ, தூய திருநீற்று நெறி எந்தி செய்யும் தனி நடப்ப, திருநீறு அணியும் சைவ நெறி 8 திக்கும் பரவ, 7 உலகம் கழித்து ஓங்க, அண்டர்குலம் அதிசயிப்ப 7 உலகமும் மகிழ்ச்சி அடைய, அந்தனர் ஆகுதி பெருக, அந்தணர்களின் வேத வேள்விகள் சிறத்து ஓங்க, வன்தமிழ் செய் தவம் நிரம்ப, சிறந்த தமிழ்தாய் புரிந்த தவம் பயனுற, மாதவத்தோர் செயல் வாய்ப்ப, தவசிகளின் தவத்தின் பயன் அடைய திருஞான சம்பந்தர் அவதரித்தார் அப்படின்னு பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் பற்றி ரொம்ப பெருமையாக சேக்கிலர் பெருமான் சொல்கிறார். சிவனடியார்களின் உள்ளம் மகிழ, சைவர்களின் நெற்றில் அணியும் திருநீறு, அந்த திருநீறு அணியும் சைவ நெறி 8 திக்கும் பரவர்த்து அந்த நோக்கத்தோடும் 7 உலகமும் மகிழ்ச்சி அடைய, 7 உலகமும் மகிழ்ச்சி அடையவும், அந்தணர்களின் வேத வேள்விகள் சிறந்து ஓங்கவும், அந்தணர்கள் செய்யக்கூடிய வேத வேள்விகள் சிறந்து ஓங்கவும், சிறந்த தமிழ்தாய் புரிந்த தவம், தமிழ்தாயே தவம் புரிகிறாங்க, அவங்களுடைய தவம் பயனுறவும், தவசிகளின் தவத்தின் பயன் அடையவும், தவம் மேற்கொள்வோருடைய அவர்களின் தவத்தினுடைய பயன் அடையவும் நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருமான் எழுந்தருளினார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்கிலார் எடுத்துரைக்கிறார். இது அவர் திருஞான சம்பந்த பெருமானுடைய நிறைய நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் பாட்டு அவங்க செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் நிறையா இருக்குது. அவருக்கு சிவனே பார்வதி பால் ஊட்டினாங்கன்னு ஒரு கதையும் இருக்குது. அந்த கதை வந்ததுனால தான் இந்த பாட்டை அவர் பாடினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க திருப்பி பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் தான் வாழ்ந்த 16 ஆண்டுகளில் தமிழுக்கும் சைவத்திற்கும் மற்றும் பக்தி மார்க்கத்திற்கும் செய்திருக்கும் சேவைகள் அளப்பரியது. அவர் வாழ்ந்த காலம் மொத்த ஆயுட்காலம் 16 ஆண்டுகள் தான். அந்த 16 ஆண்டுக்குள்ளே தமிழுக்கும் சைவத்திற்கும் பக்தி மார்க்கத்திற்கும் அவர் செஞ்ச தொண்டு ஏராளம். அது ஒரு திருமுறையாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி 1, 2, 3 தேவாரத்தில் அந்த 12 திருமுறையில் 3 திருமுறையும் தேவாரம் வச்சு அது திருஞான சம்பந்தம் எழுதிருக்காரு. எல்லாம் 16 வயசுலேயே நடந்தது. பாருங்கள், ஒரு 16 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க, தமிழ் எந்த அளவுக்கு அது மேலே ஆர்வத்தோடு பாடியிருக்கிறாங்கன்ட்டு. இவர் பாடலில் பக்தி மனம் கமலும், இலக்கிய சுவை மிகுத்து காணப்படும், இயற்கை வர்ணிக்கும் கற்பனை திறன் சிறந்து விளங்கும், தமிழ் நடையும் மற்றும் கவிதை நயமும் செழித்தோங்கும். இவர் பாடல் ஃபுல்லாக பக்தி மனத்தோடு இருக்கும், இலக்கிய சுவையோடு இருக்கும், இயற்கை வர்ணிக்கும் கற்பனை திறன் ஓங்கி நிற்கும், தமிழ் நடையும் கவிதை நயமும் செழித்து ஓங்கும். இவர் பாடின பாட்டில் இதான் அவர் அவதரித்த ஊர். இது பாண்டிச்சேரி, கடலூர், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம். இந்த சிதம்பரம் பக்கத்தில் தான் சீர்காழி. இது தென்னார்காடு மாவட்டம். இந்த சீர்காழிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருது. இங்கே தான் அவர் அவதரித்தார். திருஞான சம்பந்தர் பெருமான் அவதரித்த தலம் சீர்காழி, சிதம்பரத்துக்கு அருகில் இருக்குது. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்போ வருது. ரைட்டுங்களா? வாங்க இப்போ அவர் திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு ஒரே ஒரு பாட்டு. நம்ம அதை சொன்ன மாதிரி 3 திருமுறையை பாட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் பார்க்க முடியாது. இன்னைக்கு முதல் திருமுறையில் முதல் திருப்பதிகம், அதை பற்றி பட்டும் பார்க்கலாம். திரு பிரம்மபுரம் பதிகமே சம்பந்தர் பெருமான் பாடிய முதல் திருப்பதிகமாகும். இப்பாடலானது திருஞான சம்பந்தர் தான் 3ஆம் வயதில் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது திரு பிரம்ம பதிகம் அதான் திருஞான சம்பந்தர் பாடிய முதல் திருப்பதிகம். இதை 3 வயசுலேயே பாடுறதா சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர் இறைவன் அருள், இறைவனுடைய அந்த கருணை கிடச்சுன்னா எந்த வயதிலையும் பாடலாம். அது மாதிரி இவர் 3ஆம் வயதில் பாடியதாக
இந்த பாட்டு சொல்லப்படுகிறது. நான் முதல் சொன்ன மாதிரி சிவனும் பார்வதியும் மேலே போயிட்டுருக்குறாங்க. அப்போ குளக்கரையில் இவங்க அப்பா வந்து குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போயிருக்கிறாரு. இவர் வந்து திருஞானசம் வந்து சின்ன குழந்தைய வெளியில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. குழந்தை அழுவுது. அப்போ அழுவுறதை பார்த்து சிவன் வந்து இந்த மாதிரி குழந்தை அழுது போய் அமுது ஊட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து அமுது ஊட்டிட்டு போகிறாங்க. இதைத்தான் இவர் வந்து இந்த பாட்டில் சொல்கிறார். என்ன நடந்துச்சுங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். அப்பா வந்து கேட்குறாரு, யார் பால் வடிது வாய்க்கு பக்கத்தில் பால் வடிகிற மாதிரி இருக்கு, யார் உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டு அவர் பாடுறதா சொல்லப்படுது. வாங்க அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டு வந்து பன்னிரு திருமுறையில் முதல் திருமுறையாக வருது. திருப்பதியம் 1. நிறைய திருப்பதியம் பாட்டுருக்கிறாரு. அதில் இது முதல் திருப்பதியம், முதல் திருப்பாட்டு. எங்கே பாட்டுக்கிறாரு? சிறுகாலில் பாட்டுக்கிறார். தான் பிறந்த ஊர்லேயே பாட்டுக்கிறார். அந்த சிறுகாலிக்கு இன்னொரு பேர் வந்து திருபிரம்மபுரம். ஏன் திருபிரம்மபுரம்னு வந்திருக்கும்னா சுவாமி பேர் வந்து பிரம்மபுரீஸ்வர், அதனால பிரம்மபுரம்னு வந்திருக்கும். பிரம்மபுரம் தான் பிரம்மபுரீஸ்வர் குடியிருக்கனால அங்கே சுவாமி பேர் இருக்கனால பிரம்மபுரம் அப்படின்னு பேர் இருந்திருக்கும். திருங்கிறது அது செல்வத்தின் ஒரு சிறப்பு கோஷம் போகிறது. அதனால் திருபிரம்மபுரம். சிறுகாலிக்கு பேர் வந்து திருபிரம்மபுரம்னு பேர். காளிநார்னு சொல்லுவாங்க. சிறுகாலிக்கு காளிநாயர்னு சொல்லுவாங்க. திருபிரம்மபுரம்னு பேர். சுவாமி பேர் வந்து பிரம்மபுரீஸ்வர், அதனால் வந்து திருபிரம்மபுரம் பேர் இருந்துச்சு. தேவியார் பேர் வந்து திருநிலை நாயகி. திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையில் முதல் திருப்பதிகமாக 1ஆம் திருப்பதிகமாக பாடிருக்கிறாரு. பாடின தலம் வந்து திருகாலி. அங்கே உள்ள சாமி பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஈஸ்வர். தேவியார் பேர் வந்து திருநிலை நாயகி. வாங்க என்ன பாட்டுன்னு பார்க்கலாம். அவர் பாடுறாரு முதல் பாட்டு. இதான் 3 வயசில் பாடுறாரு. அப்போ தான் முதல் பாட்டு ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி 3 திருப்பதியம் பாடுகிறார், திருமுறை பாடுகிறார். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை 3 வந்து திருஞான சம்பந்தரிலிருந்து 16 வயசுக்குள்ளே பாடுது. இது 3 வயசில் பாடுன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க என்ன பாடான்னு சொல்கிறோம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய எம்மான் இவன் அன்றே அப்படிங்கிறார். என்னத்தான்? காதில் தோடு அணிந்தவன், காளை வாகனத்தில் ஏறி பவனி வருபவன், வெண்பிறை சந்திரனை தலையில் சூடியிருப்பவன், சுடுகாட்டு சாம்பலை தன் உடலில் பூசியிருப்பவன், என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வன், தூய மலர்களால் நாள்தோறும் பூசித்து பணிந்து வணங்குவதற்கு எனக்கு அருள் செய்தவன், பெருமைமிகு பிரம்மாபுரத்தை உறைவிடமாக கொண்ட என் பெருமான் இந்த சிவபெருமான் அன்றோ அப்படின்னு சொல்றார். இந்த பாருங்க, 4 வரியில இந்த ஒரே ஒரு வரி, அந்த பாதி வரின்னு கூட சொல்லலாம். ஒரு 4 வார்த்தை. அது ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பிரசித்தி பெற்ற வார்த்தை. என்ன? என் உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படின்னு இவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். பாருங்க, திருப்பி நான் படிக்கிறேன். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உடை நான் பணிந்தேற்ற அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய எம்மான் இவன் அன்றே அப்படின்னு முதல் திருப்பதிகமா 1ஆம் திருமுறையில் தேவாரத்தில் ஆரம்பிக்கும். தோடுடைய சிவனுடைய அந்த அழகை பற்றி வர்ணிக்கிறார். நீங்கள் அந்த ஆழ்வார்கள் பாடினால் பாட்டை பாட்டினா அப்படி தான் இருக்கும். விஷ்ணுடைய அவங்களுடைய அந்த அழகு திருமேனியும் வர்ணித்து பாடுவாங்க. அதே போல் இங்கே சைவத்தில் வந்து சிவனை போற்றி பாடினவர் தான் திருஞான சம்பந்தர். அதில் இவர் என்ன சொல்றார்? தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி அப்படின்னா காதில் தோடு அணிந்தவன், காளை வாகனத்தில் ஏறி பவனி வருபவன், வெண்பிறை சந்திரனை தலையில் சூடியிருப்பவன் அப்படிங்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி சுடுகாட்டு சாம்பலை தன் உடலில் பூசி இருப்பவன்.
காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வன். இவர் உள்ளத்தை அந்த கல்வனாகிய சிவன் கொள்ளை கொண்டுட்டாராம். அதான் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறார். என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேற்ற அருள் செய்த. தூய மலர்களால் நாள்தோறும் பூசித்து பணிந்து வணங்குவதற்கு எனக்கு அருள் செய்தவன். பெருமை மிகு பிரம்மாபுரத்தை உறைவிடமாக கொண்டவன் என் பெருமான், இந்த சிவபெருமான் அன்றோ அப்படின்னு முதல் பாட்டு திருப்பதிகத்தை சீர்காழியில் பாடினாரு. அந்த பாட்டை தான் பன்னிரு திருமுறையில் முதல் திருமுறையாக முதல் பாட்டாக வச்சிருக்கிறாங்க. இதான் தேவாரத்தினுடைய முதலாம் திருமுறை. பாடினவர் திருஞான சம்பந்தர், பாடின இடம் சீர்காழி. இது முதல் திருப்பதியம். கேட்டீங்களா? ரைட். நாயன்மார்களில் தேவார மூவர் என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர் அருளிய தேவார திருப்பாடல்களை தினமும் பாடினால் பல தொல்லைகளில் இருந்து விடுபடலாம், பல நோய்கள் குணமாகி உடல்நலம் பெறலாம். நாம் இறை நம்பிக்கையோடு தேவார பாடல்களை பாராயணம் செய்து பாடி வந்தால் இறையருள் பரிபூர்ணமாய் நமக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். ஆதலால் தினமும் இறைவனை வழிபடுவோம், வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறி தேவார பாடல்களை தினமும் பாராயணம் செய்வோம், படிப்போம், வாழ்வில் உயர்வோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.